கிரிட் டைல். ஸோ இந்த கிரிட் டைல்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இமேஜ இம்போர்ட் பண்ற மாரி இருக்கும். ஸோ இமேஜ் இல்லைனா கூட பரவால்ல. நம்ப என்ன ஒரு சப்ஸ்டன்ஸ் நம்போ கிரியேட் பண்றதா இருந்தாலும், அதுக்கான ஹெட்டரும், ஃபூட்டரும் கிரியேட் பண்ணணும். ஹெட்டர்னா என்னன்னா, அட் த மோஸ்ட் அட் த டாப் ஆஃப் தி லேயர்ல நம்ம ஏதாச்சும் ஒரு ஸ்பெசிஃபிக்கா நீங்க வந்து சொல்லணும். ஒரு மெசேஜ் நீங்க கன்வே பண்ணணும். இல்ல ஒரு டிசைன் நீங்க கிரியேட் பண்றதா, நீங்க டாப்ல கிரியேட் பண்ணா அது ஹெட்டர்ன்னு சொல்லுவாங்க. பாட்டம்லயே நீங்க கிரியேட் பண்றதால பாட்டம் சொல்ல மாட்டாங்க. இட்ஸ் எ ஃபூட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ப இதுல என்னலாம் பார்க்க போறோம்னா, லீடிங் அந்த ஆக்ஷன்ஸ்லாம் இருக்கும். பட் வந்து ஃபூட்டரும், ஹெட்டரும் எப்படி கிரியேட் பண்ணலாம் மட்டும் இதுல பார்க்கலாம். ஃபாலோட் பை நெக்ஸ்ட் வீடியோல நம்ப வந்து இந்த ஃபூட்டர்லயும், ஹெட்டர்லயும் எப்படி நம்ம லீடிங் ஆக்ஷன் டைட்டில வந்து கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இப்ப வந்து எப்படி வந்து இந்த கிரிட் டைல் வந்து கிரியேட் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்னோட சைல்ட்ல சென்டர்ல நான் கிரியேட் பண்ணேன். ஸோ வந்து சைஸ் பாக்ஸ் கண்டிப்பா குடுக்கணும். ஸோ அதுதான் வந்து வித்தும், ஹைட்டும் வந்து டிட்டர்மைன் பண்ற மாரி இருக்கும். ஸோ ஹைட் நான் 400ம் வித்தும் 300ன்னு குடுக்குறேன். ஸோ இப்போ நம்ம ஒரு சைல்ட்ல வந்து கிரிட் டைல் வந்து யூஸ் பண்றோம். இந்த ப்ராப்பர்ட்டி எதுக்கு யூஸ் பண்ணலாம்னா, ஒரு ஹெட்டரும், ஃபூட்டரும் கிரியேட் பண்றதுக்காக யூஸ் பண்றோம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம ஹெட்டரும், ஃபூட்டரும் கிரியேட் பண்றதுக்கு முன்னாடி, நம்ம வந்து ஒரு இமேஜ வந்து இம்போர்ட் பண்ணிடலாம். ஸோ வந்து சைல்ட்ல வந்து நம்ம இமேஜ் ஆசெட் குடுக்குறேன். ஸோ நான் இங்க இமேஜ் இம்போர்ட் பண்ணியிருக்கிறதால, நான் இதே இமேஜ் வந்து இங்க பாத் வழியா காப்பி பண்றேன். ஸோ இது வந்து ஃபிக்ஸ்டு பாக்ஸ் ஃபிட்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிரியேட் பண்றேன். ஸோ நீங்க கிரியேட் பண்ணிட்டு இப்போ உங்க ப்ரோகிராம ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஒரு சிம்பிளான இமேஜ் வந்து உங்களுக்கு இம்போர்ட் ஆன மாரி இருக்கும். சரிங்க. சிம்பிளான இமேஜ் மட்டும் உங்களுக்கு வந்து இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ப்ராப்ளம் வந்து கிரிட்ல அடிக்கடிக்கு வரும். ஸோ வந்து நீங்க ரன் பண்ணிட்டே அடிக்கடிக்கு ரிஃப்ரெஷ் பண்ணி ரன் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா, யூ வில் கெட் த ஆன்சர். அதுக்குன்னு ப்ரோகிராம்ல எதுனா தப்பு இருக்கு அதெல்லாம் இல்ல. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா, நம்ம இமேஜ வந்து இம்போர்ட் பண்ணிக்கோ. இதுதான் நம்மளோட நார்மலான இமேஜ். ஸோ இப்போ நம்ம கிரிட் டைல் குடுத்ததால இதோட ஆப்பரேஷன் நம்ம பார்க்க போறோம். ஸோ இப்போ என்ன பண்ண போறோம்னா, ஹெட்டர் நம்ம கிரியேட் பண்ண போறோம். ஹெட்டருக்கு எஸ்பெஷலி நம்ம ஒரு கண்டெய்னர் கிரியேட் பண்ணோம். ஸோ இந்த கண்டெய்னர் வந்து இந்த ஹெட் இந்த டாப்ல வந்து உங்களுக்கு கிரியேட் ஆகுற மாரி இருக்கும். பேசிக்கலா இதுக்கு நான் வந்து கலர் குடுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஹெட்டர் வந்து அ எந்த ஹைட்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டிட்டர்மைன் பண்றேன். ஸோ 40 அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குறேன். ஸோ சைல்ட்ல வந்து நான் என்ன குடுக்குறேன்னா, எனக்கு ஒரு டெக்ஸ்ட் இருக்கணும். ஸோ அந்த டெக்ஸ்ட் வந்து ஹெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குறேன். அதுக்கான பேசிக்கான கலர் வந்து நான் வந்து பிளாக் 38ன்னு குடுக்குறேன். இது வந்து டிரான்ஸ்பரண்டா இருக்கும். ஸோ இப்போ நீங்க ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா, இங்க உங்களுக்கு ஒரு லேயர் வந்து கிரியேட் ஆன மாரி இருக்கும். ஸோ இந்த கலர்ல உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. பட் நீங்க கொஞ்சம் கவனிச்சு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இங்க வந்து ஒரு லேயர் வந்து கிரியேட் பண்ண மாரி இருக்கும். நடுவுல வந்து ஹெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆயிருக்கும். ஸோ மறுபடியும் ஏன்னா ஹெட்டர் வந்து பிரிண்ட் ஆகல இன்னும். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, இப்ப வந்து உங்களுக்கு ஹெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. ஸோ இங்க வந்து நார்மலா ஒரு வந்து ஹேஷ் கலர் டிரான்ஸ்பரண்ட் கலர்ல உங்களுக்கு வந்து ஒரு கண்டெய்னர் வந்து ஃபிக்ஸ் ஆயிருக்கு. ஸோ இதே போல தான் நம்ம கீழரும் கிரியேட் பண்ண போறோம். ஸோ இதுக்காக நம்ம என்ன கிரியேட் பண்ணா, ஃபூட்டர் அப்படின்னு சொல்லிட்டு கிரியேட் பண்றோம். எப்படி ஆஸ் வெல் நீங்க ஹெட்டருக்கு கிரியேட் பண்ணீங்க, அதே கன்டென்ட் வந்து நான் ஃபூட்டருக்கும், ஹைட்டும் அதோட கன்டெக்ஸ்ட் வந்து ஃபூட்டர் அப்படின்னு சொல்லி நான் போடுறேன். தென் ஃபைனலி என்னோட கலர் வந்து பிளாக் அப்படின்னு சொல்லிட்டு நான் குடுக்குறேன். ஸோ இப்ப நீங்க வந்து ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா, இங்க ஃபூட்டர் அப்படின்னு இருக்கும். ஸோ இதே போல உங்களுக்கு டிரான்ஸ்பரண்டான கலர் வந்து உங்களுக்கு ஷோ ஆயிருக்கும். இல்ல உங்களுக்கு கிளியரா தெரியல அப்படின்னு சொல்லிட்டா, நான் வந்து ஒயிட் அப்படின்னு குடுக்குறேன். ஸோ வந்து ஃபுல்லா உங்களுக்கு ஒயிட் கலர்ல ஃப்ளோ ஆகுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ உங்க ப்ரோகிராம ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா, உங்க ஹெட்டர் வந்து ஆ ஒயிட் கலர்ல சேஞ்ச் ஆன மாரி இருக்கும். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஹெட்டர் வந்து ஒயிட் கலர்ல சேஞ்ச் ஆன மாரி இருக்கு. பட் இது டிரான்ஸ்பரண்டா தான் இருக்கு. ஆனா உங்களுக்கு ஷோ ஆகல. ஸோ இது போல நீங்க கிரியேட் பண்ணணும் அப்டின்னா, நீங்க வந்து கிரிட் டைல் மூலியமா ஒரு ஹெட்டரையும், ஃபூட்டரையும் கிரியேட் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஒரு வீடியோல நம்ம ஹெட்டர்லயும், ஃபூட்டர்லயும் எப்படிலாம் வந்து ஆக்ஷன், டைட்டில், லீடிங்க வந்து கிரியேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம்.